சுற்றி சுற்றி எல்லா மாநிலங்கள்லேயும் நஷ்டமழை பொழியும் தி கோட் திரைப்படம். என்னடா நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்குக்கு வந்த சோதனை அப்படின்னு சோசியல் மீடியாக்களில் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. தினமணியில் ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. தெலுங்கு விநியோகஸ்தர்களுக்கு 13 கோடி நஷ்டம் அப்படின்னு கோட் படத்தால். கேரளாவில் பார்த்திங்கன்னா பிரேக் ஈவனுக்கே 45 கோடி வசூல் பண்ணணுமா, ஆனால் மொத்தமாகவே 11 கோடி தான் வசூல் பண்ணியிருக்கான். இன்னும் 34 கோடி வசூல் பண்ணால் தான் பிரேக் ஈவன் ஆகுமா. ஆனால் கோட் திரைப்படத்தோட ரன்னும் ஆல்மோஸ்ட் எண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக அங்கேயும் இவ்வளோ வசூல் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. முதல் நாளில் மட்டுமே 12 கோடி வசூல் பண்ணும் கேரளாவில் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் இருந்து தான். ஆனால் லைஃப் டைமாக இந்த 7 நாளும் சேர்த்தே 11 கோடி தான் மொத்தமாக வசூல் பண்ணியிருக்கான் தி கோட் திரைப்படம் கேரளாவில். இதை மனோபாலா விஜயபாலன் சொல்லியிருக்காரு. மொத்தத்தில் தமிழ்நாடு தாண்டி மற்ற மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே கோட் திரைப்படத்துக்கு நஷ்டமழை பொழியுது அப்படிங்கிற தகவல் தான் வெளியாகிட்டுருக்கு. தமிழ்நாட்டிலையும் கூட இந்த படத்தை அதிகமான தொகைக்கு தான் விற்றுருக்காங்க. அப்படிங்கிறதுனால படம் விநியோகஸ்தர்களுக்கு லாபத்தை கொடுத்ததா நஷ்டத்தை கொடுத்ததா அப்படிங்கிறது இன்னும் சில தினங்களில் தெரிஞ்சிடும்.